அவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற கர்த்தர். நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் என்ற தலைப்பிலே நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அன்பான பிள்ளைகளே, இந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்திலே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? நம்முடைய தேவன் நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவைகளுக்காக நமக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே நமக்கு என்ன வேண்டும், நம்முடைய தேவை என்ன என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனிடத்துல நாம் போய் ஐயா எனக்கு இது வேணும் இது வேண்டும் என்று சொல்லி நாம் உதவி கேட்டால் மட்டும்தான் நம்முடைய தேவைகளை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். சில நேரத்தில் அவைகள் நமக்கு செய்வாங்க, சில நேரத்தில் அவைகள் நமக்கு செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், நாம் இடத்துல கேட்பதற்கு முன்பதாகவே அவர் நம்முடைய உள்ளத்தை அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவை என்ன, நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம், நமக்கு என்ன வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் அறிந்த தேவன் மட்டுமல்ல, அறிந்திருக்கிற தேவன் மட்டுமல்ல, நாம் நம்முடைய தேவைகளை அவர் நம்ம கேட்காமலேயே கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்காக நாம் கேட்கவே கூடாதான், நம்ம ஜெபிக்கவே தேவையில்லை தானே. அப்போ என்னுடைய இருதய ஆண்டவருக்கு தெரியும் தானே, அப்போ நான் ஜெபிச்சு தான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்கணும் அவசியம் இல்லை என்று சொல்லி சில ஜெபிப்பதற்கு ஒரு பெரிய ஒரு சோம்பல் பட்டு கொண்டு இந்த வார்த்தையை பயன்படுத்துவதை நாம் பல நேரங்களில் நாம் பார்க்க முடியும். அப்படி எல்லாம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், அது உண்மைதான். ஆனால் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய இருதயம் அவருக்கு தெரியும். நாம் எப்படிப்பட்ட தேவைகளோடு நாம் இருக்கிறோம் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே நாம் பேதுருவையும் அவருடைய கூட்டாளிகளையும் நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, அவர்கள் முழுவதுமாக பிரயாசப்பட்டு மீன்களை பிடிக்கவில்லை. வெறுமையான படவோடு கூட, வெறுமையான வலைகளோடு கூட கரைக்கு வருகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய சூழ்நிலைகளை பார்த்து அவர்கள் கேட்காமலேயே அவர்களிடத்தில் போய் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்க என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சீமோன் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து, ஐயா எங்களுக்கு மீன் கிடைக்கல, எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க என்று சொல்லி சீமோன் பேதுரு ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் கேட்கல. இவரே தான் பேதுருவிடத்தில் போனார். அவருடைய சிந்தை அறிந்திருந்தார், அவருடைய தேவைகளை அறிந்திருந்தார். அவர்கள் கேட்காமலேயே அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று அறிந்த தேவன் அவர்கள் கேட்காமலேயே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய தேவைகளை சந்திக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பேதுருவே, உன்னுடைய தேவையை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய தேவை உனக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறேன், அந்த தேவையை நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. நீ நான் சொல்லுகிற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். நீ இன்னும் ஆழத்திலே உன்னுடைய படகை தள்ளி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி பேதுரை பார்த்து சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், ஐயா முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்னும் ஆழத்தில் தன்னுடைய படகை அவர் கொண்டு சென்றார். அப்பொழுது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய தேவை சந்திக்கப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட தேவைகளோடு இருந்தாலும் உங்கள் தேவைகளை இயேசு அறிந்திருக்கிறார். உங்கள் தேவைகளை ஆண்டவராக இயேசு அறிந்திருக்கிறார். அவைகளை உங்களுக்கு அவர் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. இன்னும் ஆழத்திலே நம்முடைய படகை தள்ளி கொண்டு போக வேண்டும். படகு என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆழம் என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஜப வாழ்க்கையிலே இன்னும் நாம் ஆழமாய் கர்த்தரிடத்தில் நாம் நெருங்கி செல்ல வேண்டும் என்று சொல்லி இது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் இன்னும் ஆழத்தில், இன்னும் கர்த்தரிடத்தில் நாம் நெருக்கமாய் சேரும் பொழுது நம்முடைய தேவைகளை அறிந்த கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை சந்தித்து நமக்கு வேண்டியவைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார்.
எனவே நாம் இன்னும் கர்த்தரிடத்திலே நாம் நெருங்கி சேருவோமாக. இன்னும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஜப வாழ்க்கையிலே நம்ம ஆழமாக நம்முடைய வாழ்க்கை என்கிற படகை நாம் கொண்டு செல்வோமாக. ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம், நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா நீர் சொல்லுகிறதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே எங்கள் தேவைகளை அறிந்த கர்த்தர், உம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட தேவைகளோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் தேவைகள் எல்லாம் அவர்களை ஆண்டவரே சந்திக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தகப்பனே, அவருடைய எல்லா விதமான நெருக்கங்கள் மாறி போகட்டும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. ஆண்டவரே, பேதுருடைய தேவைகளை அறிந்த கர்த்தர், அவர் கேட்பதற்கு முன்பதாகவே ஆண்டவரே அப்பா அவருடைய தேவைகளை சந்தித்தீரே. ஆண்டவரே, அதுபோல நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட தேவைகளோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்த கர்த்தர் நீர் அவர்களை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் நம்முடைய கரம் கூட இருந்தவர்களை நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.